ஒரு வாட்சுக்கு பில்லு கேட்டோம், கடைசி வரைக்கும் கொடுக்காம அந்த மளிகை கடையில் ஒரு துண்டு சீட்டு கொடுப்பாங்கல்ல, உளுந்தம்பருப்பு, பாசி பருப்பு, பட்டாணி பருப்புன்னு, அது மாதிரி ஒரு துண்டு சீட்டை கொடுத்து இதுதான் வவுச்சர்னு கொடுத்தாரு. பிளைட்ல ஏறி எமர்ஜென்சி எக்ஸிட்டை திறந்துட்டு அவங்களும் 2 தலைவர்களும் வந்து மன்னிப்பு கடிதாசி கொடுத்துட்டு வெளியில வந்தாங்க. என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு வீட்டு வாடகை கொடுக்கறாங்க, சாப்பாட்டு காசு கொடுக்கறாங்கன்னு சொன்னாரு. ஆயிரக்கணக்கான கோடியில சொத்து வாங்குறாரு. இதெல்லாம் சொந்தெல்லாம் அவர் ஒத்துக்கிட்டாரான்னு கேட்கறேன் நான். எங்க இருந்து இந்த சொத்தெல்லாம் சம்பாரிச்சேன், எப்படி எல்லாம் வந்துச்சுன்னு ஒத்துக்கிட்டாரான்னு கேட்கறேன் நான். 4 ஆட்டுக்குட்டி வச்சிருக்கிறவர், எனக்கு போதும்னு சொன்னவர், எப்படி வந்து இங்க கோயம்புத்தூர்ல எத்தனை ஏக்கர் சொத்து வாங்கியிருக்காரு, அதனுடைய மதிப்பு என்ன, எங்க இருந்து அந்த பணமெல்லாம் வந்துச்சு, ஏன்னா அவர் மண்வெட்டி எடுத்து வெட்டினாரான்னு கேட்கறேன் நான். இல்ல தோட்டத்துல போய் 1000 ஆடு வாங்கி மேய்ச்சு அந்த ஆடெல்லாம் குட்டி போட்டு அது சந்தை கொண்டே வித்து அந்த காசை கொண்டு வந்து அந்த பூமியெல்லாம் வாங்கினாரான்னு கேட்கறேன் நான். சொல்லக்கூடியவர் அவர் ஒரு தியாகியா இருக்கணும். அந்த வார்த்தைக்கும் அவருக்கும் அந்த துளி கூட பொருத்தம் இல்லாத நபர் அவர். ஒரு வகையில் என்னன்னு கேட்டீங்கன்னா, உறக்க பேசினா அது உண்மையாயிரும் நினைச்சு அந்த செய்தியில நீங்க தலைப்புச் செய்தியா போடுவீங்க, லைவ்ல காட்டுவீங்கன்னு. உறக்க பேசினா அதெல்லாம் உண்மையாகாது. உண்மையை பேசணும். 20 வருஷம் இருக்கேன் நான் வந்து எம்எல்ஏ ஆகி. 5 எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சிருக்கேன். இப்ப 6வது எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன். 30 வருஷம் ஆச்சு என்னுடைய 50 வயசு வாழ்க்கையில. 30 வருஷம் நான் பொது வாழ்வுல இருக்கேன், மக்களோட சேர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். மக்கள் என்ன பத்தி மக்களுக்கு தெரியும். செந்தில் பாலாஜி அவர்கள் அரசு வேலையில் இருந்திருக்காரு, அரசு பணத்தில் இருந்திருக்கிறாரு. 471 நாள் புலால் சிறையில் இருந்த பொழுது அரசு அவருக்கு சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. நான் எந்த அரசு பணத்திலும் இல்லை, எந்த அரசுகிட்ட இருந்து 1 ரூபாய் அரசுகிட்ட இருந்து பெறல. எனக்கு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் மட்டுமே 5000 ரூபாய் பணப்பட்டுவாடா, கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் அந்த ஒரு தொகுதியில் மட்டுமே செலவு செய்திருக்கின்றார்கள் சொன்ன உடனே, அண்ணாமலை 1 லட்சம் கோடி வச்சிருக்காரு, அண்ணாமலை 5 லட்சம் கோடி வச்சிருக்காரு, அண்ணாமலை 10 லட்சம் கோடி வச்சிருக்காரு. இது வந்து டிஎம்கேனுடைய காலகாலத்து டெக்னிக் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நாம கேட்ட கேள்வி, ஓட்டருக்கு 5000 ரூபாய் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் கொடுத்தீங்களா இல்லையா? 2வது கேள்வி, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் 200 கோடி செலவு செஞ்சீங்களா இல்லையா? இந்த கேள்வி. இந்த தேர்தலில் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜியின் மீது எத்தனை வழக்குகள், எம்எல்ஏ ஏதாச்சும் வழக்கு இருக்கா? டிரான்ஸ்பார்மர் ஸ்கேம், ஹைகோர்ட்ல எப்ப வேணாலும் தீர்ப்பு வரலாம். கேஷ் ஃபார் ஜாப் டிரான்ஸ்பர் ஸ்கேம் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. பினாமி மூலமாக சொத்து வாங்கியது இன்கம் டாக்ஸ்ல இருக்கு. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இன்னும் 3 இருக்கு. எனக்கு இந்தியாலேயே ஊழல்வாதி லிஸ்ட் எடுத்தீங்கன்னா நம்பர் 1 இருப்பது செந்தில் பாலாஜி. நம்பர் 1 செந்தில் பாலாஜி. நம்பர் 2 தான் லாங் கேப்புக்கு அப்புறம் தான் அடுத்தவங்க வருவாங்க. இது போன்ற மனிதர் ஒரு தொகுதியில எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலான்னு இன்னைக்கு கார்னர் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவரால் எதுவும் பேச முடியல. மத்தியானம் பிரஸ் மீட் வச்சு கோயம்புத்தூர்ல நான் பணமே கொடுக்கல, நான் எதுவுமே பண்ணல, நான் அமைதியா இருக்கிறேன் அப்படின்னு. இதை கோயம்புத்தூர் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சரித்திர தோல்வியை கொடுத்தும் இவங்க திருந்த மாட்டாங்க. அதனால இன்னைக்கு அவரு அக்யூஸ்ட் என்று சொல்வதை விட பெயில்ல வெளியிருக்கக்கூடிய ஒரு கிரிமினல். இன்னைக்கு ஒரு பெயில்ல மட்டும்தான் வெளியிருக்கார். அந்த பெயில் எப்ப வேணாலும் கேன்சல் ஆகலாம். அதே போல டிரான்ஸ்பார்மர் ஸ்கேம் கேஸ் எப்ப வேணாலும் உள்ள போலாம் என்பதை தமிழக மக்களுக்கும் தெரியும், கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கும் தெரியும். 9 ஆதாரங்கள் நான் உங்களுக்கு பட்டியலிடுறேன். ஸ்பாட் மகஜர், அதாவது கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை பொறுத்தவரை நீங்க ஆதாரம் கேட்டதுக்காக நான் சொல்றேன். நான் செந்தில் பாலாஜி ஆதாரம் கேட்டதுக்காக கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை பொறுத்தவரை கடந்த 4 நாட்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட், ஒரு இடத்துல ஒரு மகஜர் போட்டிருக்காங்க. 19/4/2026 10:45 மணிக்கு ஒரு 3 பேர்த்துக்கிட்ட இருந்து 50,000 ரூபாய் வாக்காளர் பட்டியல் ஒரு லாட்ஜில் பிடிக்கிறாங்க. 19/4/2026 நைட்டு 11:30 மணிக்கு 1,86,000 ரூபாய் எஃப்ஐஆர் போட்டு மகஜர் போட்டிருக்காங்க. அந்த காப்பியெல்லாம் உங்களுக்கு தர்றேன். 20/4/2026 5:20 மணிக்கு எகெயின் பறக்கும் படை 80,000 ரூபாய் சீஸ் பண்றாங்க. அதன் பிறகு செட்டி வீதியில முறைப்படி காவல் ஆணையருக்கு கூட்டுறவு சார் பதிவாளர் எஸ் மகேஸ்வரி அப்படிங்கிற அந்த எலெக்ஷன் சம்பந்தமா இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கிற லிஸ்ட் உங்களுக்கு கொடுக்கறேன். அதுல அவங்க 500 ரூபாய் நோட் எவ்வளவு சீஸ் பண்ணிருக்காங்க, 42,160. அதே போல மொத்தமாக 8 கம்ப்ளைண்ட் மட்டுமே கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் இதுவரைக்கும் கடந்த 3 நாட்களாக 19, 20, 21 3 நாட்கள்ல 8 கம்ப்ளைண்ட் ஃபிளையிங் சர்வேலன்ஸ் டீம் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய லாட்ஜஸ், குறிப்பா கரூர்காரங்க, கரூரில் இருந்து செந்தில் பாலாஜினுடைய பினாமி கையும் களவுமாக பிடிப்பட்ட வீடியோவை தமிழகமே பார்க்குது. ஒரு காந்தியவாதி மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி, அது ஏன் பணம் இல்ல, அவங்க ஏன் ஆளுக இல்ல, அது ஏன் வாக்காளர் பட்டியல் இல்ல, அவங்க எனக்காக பணம் கொடுக்கலன்னா செந்தில் பாலாஜி ரோட்ல நடந்து போய் பணம் கொடுத்தாருன்னு யாரும் சொல்லல.
செந்தில் பாலாஜியினுடைய பினாமிகள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில இந்த கரூர் கம்பெனி, டாஸ்மார்க் வசூல் கம்பெனி, அவர்கள் வந்து வீடு வீடாக 5000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் கம்ப்ளைண்ட். அதுக்கு 8 மகஜர் காவல்துறையை பண்ணிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காப்பி அனுப்புறேன். அதை செந்தில் பாலாஜி கிட்ட காட்டி இவங்க எல்லாம் யார் மார்ஸ்ல இருந்து வந்தாங்களா, ஜூபிட்டர்ல இருந்து வந்தாங்களான்னு கேளுங்க. அவர் நான் இன்னைக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஓட்டர் பிரைபரி அப்படிங்கிறது பெரிய ஒரு தண்டனை சட்டம் இன்னைக்கு பெருசா இல்ல. ஓட்டர் பிரைபரிக்கு வந்து பெருசா ஒரு தண்டனை அப்படின்னு வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம், ரெண்டு பக்கம் இருக்கு. நேற்று தமிழகத்தில் ஒரு இடத்துல நான் பார்த்தேன், சாலை மறியல் பண்ணி, பத்திரிகையாளர் நீங்க தான் ரிப்போர்ட் பண்ணீங்க, ஒரு ஊர் மக்கள் எங்களுக்கு பணம் வரலின்னு மறியல் பண்ணதையும் தமிழ்நாட்டில் பார்க்குறோம். ஊரில் அந்த பக்கம் கொடுத்துட்டீங்க, எங்க பக்கம் பணம் வரலின்னு மக்கள் ரோட பிளாக் பண்ணி ரோட்டில் உட்காந்துருந்தாங்க. காவல்துறை போய் இந்த மாதிரி நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டா எங்களுக்கு பணம் வரலின்னு சொன்னாங்க. இது நீங்க வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, நான் உங்க மேல கேஸ் போகணும்னு சொன்னதுக்கு அப்புறம் கலைஞ்சு போனாங்க. அதனால இது துரதிருஷ்டவசம் தான். அதனால் தேர்தல் ஆணையம் இன்னும் கொஞ்சம் திறமையா கண்காணிக்கணும், ஷார்ப்பா கண்காணிக்கணும். தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே தமிழகம் 6 மாதத்திற்கு முன்பே இந்த வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தா தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜகத்தை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அதான் நம்ம கடமையை நாங்க செஞ்சிட்டோம். அதான் 8 கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். அது பாருங்க, இவ்வளவு பண்ணியும் அந்த வேட்பாளர் செந்தில் பாலாஜி கேட்கிறாரு எங்கிட்ட எதுவுமே இல்லைன்னு. அவங்க யாருன்னே தெரியாது. எந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கும் பாருங்க. 8 பேரை பிடிச்சி வீடியோல ரெக்கார்ட் பண்ணி ஓட்டர் லிஸ்டோட அதுல டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க எழுதியிருக்காங்க. டிஎம்கே காரங்களை விட்டுட்டு ஏடிஎம்கே காரங்களை விட்டுட்டு ஒன்னொன்னு அவங்க மார்க் பண்ணிருக்காங்க யாரு கொடுக்கணும்னு. மிக தெளிவாக தெரிகிறது டிஎம்கே குரூப். அதனால் எங்களை பொறுத்தவரை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். எலெக்ஷன் கமிஷன் பாரபட்சம் இல்லாத நடவடிக்கை எடுக்கும் நாங்க நம்புறோம். அப்ப இத்தனை நாள் என்ன பண்ணாங்கன்னு நான் கேட்கிறேன். அப்ப இத்தனை 5 ஆண்டு காலமாக கோயம்புத்தூருக்கு எதுவும் கொடுக்காம 5 ஆண்டு காலம் முடிந்து கடைசியாக நடக்கக்கூடிய பிரஸ் மீட்ல நாங்க ஆட்சிக்கு வந்து அடுத்த 5 வருஷத்துல 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு நாங்க கோயம்புத்தூருக்கு திட்ட உதவிகள் கொண்டு வரோம்னா இந்த 5 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நீங்க இனாகிரேட் பண்ணது எல்லாமே இதற்கு முன்பு அதிமுக ஆட்சியில அவங்க ஆரம்பிச்ச செயல்கள் தான். ஜிடி நாயுடு பாலம் உட்பட எல்லாமே கோயம்புத்தூரை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில போடப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றுறாங்க. சோ கோயம்புத்தூர் விடுங்க, மதுரை, எல்லா ஊருக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்துல பெரிய நகரங்கள், சிறு நகரங்கள், பஞ்சாயத்து வரை எந்த வளர்ச்சி நிதியை எங்கேயுமே அவங்க கொடுக்கல. இவங்க ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தான் இவ்வளவு பணம். இன்னைக்கு காலையில் பேப்பர் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் பாருங்க எத்தனை சோசியல் மீடியா ஆடு போடுறாங்க. ஒரு யூடியூப் ஓபன் பண்ணுங்க, எத்தனை ஆடு வருது. இது 5 வருஷமா அந்த அநியாயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ண ஆடை மட்டுமே இவங்க ஒரு ரோடு 4 ரோடு போட்டிருந்தா கூட தமிழ்நாடு ஃபுல்லா ரோடு போட்டிருக்கலாம். அவருடைய அரசியல், அவருடைய பார்வை, அந்த அரசியல் கட்சி அவர் தலைவராக இருக்கிறாரு, பேசுறதுக்கு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு. எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஓட்டு அது என்டிஏவுக்கு வர வேண்டிய ஓட்டு என்டிஏவுக்கு மட்டும்தான் வரும். புதியவர்கள் யார் இருந்தாலும் மக்கள் அனுபவத்தை பார்க்கறாங்க, வேட்பாளருடைய தன்மையை பார்க்கறாங்க, அரசியல் தன்மை இருக்கான்னு பார்க்கறாங்க, ஸ்டெபிலிட்டி இருக்கான்னு பார்க்கறாங்க. அது நம்முடைய கூட்டணியினுடைய வேட்பாளர்கள்ட்ட இருக்கு. பலமுறை அரசு இயந்திரத்தில் பல பொறுப்புல பணியாற்றியவர்கள் வேட்பாளராக இருக்கிறாங்க. ஸோ நம்மளால தான் கவர்னன்ஸை டெலிவர் பண்ண முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதனால் வேற யாரும் ரேஸ்ல கிடையாது. இன்னைக்கு ரேஸ்ல இருக்கிறது தமிழகத்தில் என்டிஏ மட்டும்தான். அது மட்டும்தான் வெற்றி கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி இருக்கக்கூடிய திமுக இன்னைக்கு சென்னைக்கு மட்டும் தனி மேனிஃபெஸ்டோ சூப்பர் 6 அப்படின்னு கொடுக்குறாங்க. ஏன் சென்னையில தோல்வி பயம் உங்களுக்கு தெரியும். சென்னைக்கு மட்டும் இதுக்கு சூப்பர் 6. அரவிந்த் கெஜ்ரிவாலை கூட்டிட்டு வந்து ரோட் ஷோ பண்றாங்க. தேஜஸ்வி யாதவ் அவங்களை கூட்டிட்டு வந்து ரோட் ஷோ பண்றாங்க. ரோட் ஷோ சென்னையில இவ்வளவு டெஸ்பரேட்டா பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஸ்டாலின் அவர்கள் எத்தனை ரோட் ஷோ பண்ணி நீங்க பாத்திருக்கீங்க? இன்னைக்கு ஃபைனலா பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே நம்ம ரோட் ஷோ பண்ணுவோம், இல்லை என்று சொல்லல. திராவிட முன்னேற்ற கழகம் அதை நம்ப மாட்டாங்க. பிரதமருடைய ரோட் ஷோக்கே பர்மிஷன் கொடுக்காத ஆட்சி இது. கோயம்புத்தூரை பொறுத்தவரை கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி பண்ணணும். அப்படி இருந்த ஸ்டாலின் டெஸ்பரேஷன்ல முதலமைச்சர் அவர்கள் வீதி வீதியா சென்னைக்கு போவதற்கான காரணம் என்ன? தோல்வி பயம் முதலமைச்சர் ஐயாவுடைய கண்ணில் தெரியும். இன்னைக்கு காலையில் டுடே at 7 o'clock in the morning சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் ரிலீஸ்ட் வீடியோ. அந்த வீடியோ என்ன சொல்லியிருக்காரு? இன்னைக்கு 7 மணிக்கு இட்ஸ் a desperate attempt to cover up failures.
இன்னைக்கு காலைல 7 மணிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நான் when Dravidian model 2.0 comes to power, I will do this, I will do this. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் Dravidian மாடல் ஆட்சியில் ஏன் பண்ணல? நீங்க தானே Dravidian மாடல் கவர்னன்ஸ் கொடுத்தீங்க. இன்னைக்கு காலையில 7 மணிக்கு டெஸ்பரேட்டா அந்த வீடியோவை போட வேண்டிய அவசியம் என்ன? அதனால எங்களை பொறுத்தவரை ஸ்டாலின் அவர்களுடைய முகத்துல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் முகத்துல தோல்வி பயம் மிக தெளிவாக தெரிகிறது.